புரட்டாசி சனிக்கிழமை ஸ்பெஷல் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதை கழுவிட்டு குக்கரில் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்தி 4 to 5 விசில்ஸ் விட்டு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கணும். அது வேகிற டைமில் நம்ம நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். அடுத்தது கோகோனட் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு தேங்காய், ஏலக்காய், கழுவி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கிற பச்சரிசி, இதை 3ஐயும் நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பாசிப்பருப்பு வெந்துருச்சு. அதை நல்லா கையில் ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கோகோனட் பேஸ்ட்டையும் சேர்த்தி பால் 2 கப் சேர்த்தி நல்லா கொதி விடணும். அந்த பச்சரிசி தேங்காய் நல்லா வேகிற அளவுக்கு அதை கொதிக்க விடணும். அது கொதித்தக்கப்புறம் கடைசியாக ஜகரி சிரப் சேர்த்தி லைட்டாக சூடு பண்ணால் போதும், ரொம்ப கொதிக்க தேவையில்லை. கடைசியாக முந்திரி திராட்சை வறுத்து வச்சதை சேர்த்து கார்னிஷ் பண்ணோன்னா சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சுவையோடு. கீப் சப்போர்ட்டிங், கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.